பாராலிம்பிக்கில் சாதித்த தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. பதக்கம் வென்ற மாரியப்பன், தங்கவேலு, துளசிமதி, மனிஷா, நித்யஸ்ரீ உள்ளிட்டோருக்கு 5 கோடி ஊக்கத்தொகையை வழங்கினார் முதலமைச்சர். பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறையை நீட்டிப்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தங்கம் விலையை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் கிடுகிடு உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து 101 ரூபாய்க்கு விற்பனை. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட தேர்தல் காலை 9 மணி வரை 10.22 விழுக்காடு வாக்குகள் பதிவு. நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு ஆயுதங்களுடன் வந்த மாணவன் டிஸ்மிஸ். மேலும் 3 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை. உருளைக்கிழங்கு கழிவுகளை எத்தனாலாக மாற்றும் சோதனை ஆலையை நிறுவ மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் திட்டம். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், குஜராத் போன்ற பகுதிகளில் அமைக்க முடிவு என தகவல். சென்னை ஒரகடத்தில் விரைவில் புதிய ஆலையை தொடங்க உள்ளது ஃபாக்ஸ்கான் நிறுவனம். ஃபாக்ஸ்கானின் புதிய ஆலையை இந்திய எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்திக்கு புதிய மைல்கல்லாக அமையும் என ஃபாக்ஸ்கான் அதிகாரி தகவல். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அச்சுறுத்தலாக மாறிய நடைமேம்பாலம். ஆங்காங்கே இரும்புகள் உதிர்ந்து சிதிலமடைந்து காணப்படுவதால் மக்கள் அச்சம். புதிய நடைமேம்பாலம் அமைக்க கோரிக்கை. வரலாறு காணாத புதிய உச்சர்த்தி தங்க விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,480 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 நாட்களுக்கு பிறகு 100 அடிக்கும் கீழ் சரிந்தது. காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரின் அளவு குறைப்பு. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கில் அவரது தாய் மாமனை கைது செய்தது கடியாவூர் சிறப்பு புலனாய்வு காவல்துறை. பலமுறை சமன் அனுப்பியும் நேரில் ஆஜராகாததால் தாய் மாமன் செந்தில் முருகன் சென்னையில் கைது. பொன்னமராவதி அருகே புதிதாக போடப்பட்ட சாலை கையோடு பெயர்ந்து வருவதால் அதிர்ச்சி. தரமற்ற முறையில் சாலை போடுவதாக கூறி சாலை பணிகளை தடுத்து நிறுத்திய மக்கள். கர்நாடகத்துக்கு வரவேண்டிய முதலீடுகளை மத்திய அரசு குஜராத்துக்கு திருப்பிவிட்டதாக பிரியங்கா கார்கே குற்றச்சாட்டு. அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி செமிகண்டக்டர் முதலீடுகளை குஜராத்துக்கு திருப்பியதாக புகார். திருப்பூரில் பங்குச் சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறி போலி வர்த்தக செயலி மூலம் 25 லட்சம் மோசடி. ரியல் எஸ்டேட் அதிபரிடம் மோசடி செய்த 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. விழுப்புரம் மேல்மலையனூர் பகுதியில் பிரபல நகை கடையில் நூதன முறையில் நகை திருட்டு. கடை உரிமையாளரை திசை திருப்பி நகைகளை திருடிய நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் கைது. அனைத்து முனையங்களையும் இணைக்க டெல்லி விமான நிலையத்தில் 2027ஆம் ஆண்டிற்குள் ஏர் ரயில். டெல்லி சர்வதேச விமான நிலைய நிறுவனம் முடிவு. மனித தவறுகளால் நிகழும் விமான விபத்துக்கள் 10 விழுக்காடு அதிகரிப்பு. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல். சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் திடீர் மாற்றம். இருசக்கர வாகனங்கள் நுழைய தடை, பயணிகள் அவதி.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரிப்பு. இலங்கை நாடாளுமன்றத்தை கழித்து புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க உத்தரவு. இலங்கையில் நவம்பர் 14ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவிப்பு. பிசிசிஐ உயர்மட்ட குழு கூட்டம் இன்று கூடுகிறது. பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்.